ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் பேக் டு மை சேனல். இப்போ எல்லாருமே இந்த லாக்டவுன் பீரியடில் ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ்க்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துட்ருக்கோம். இம்யூனிட்டியை பூஸ்ட் பண்ணுற மாதிரி நிறைய வெஜிடபிள்ஸ் தான் சமைச்சிட்ருக்கோம். நம்ம ஈஸியாகவும் செய்யணும், டேஸ்டியாகவும் இருக்கணும், உடம்புக்கு ஹெல்த்தியாகவும் இருக்கணும், முக்கியமாக வீட்டில் இருக்கிற குழந்தைங்களுக்கு பிடிக்கணும். இது எல்லாத்தையுமே சமாளிக்கிற மாதிரி இன்றைக்கி அக்ஷாஸ் ரெசிபீஸில் ஒரு சிம்பிளான கேபேஜ் பொரியல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா ஃப்ரெண்ட்ஸ்? கொஞ்சமாக கொதிக்கிற தண்ணியில் வெட்டி வச்சுருக்கிற கேபேஜை வேக வச்சுக்கோங்க. பொரியல் செய்யறதுக்கு ஒரு 1/4 கிலோ கேபேஜை நல்லா ஃபைனாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஜஸ்ட் ஒரு 2-3 நிமிஷத்தில் கேபேஜ் வெந்துடும். கேபேஜ் வெந்துட்டுருக்கிற சமயத்தில் ஒரு சின்ன பீஸ் இஞ்சியை தட்டி அதில் போட்டுக்கிட்டோம்னா கேபேஜில் ஒரு ஸ்மெல் வரும்ல, அது போயிடும். கடைசியாக கேபேஜில் கொஞ்சமாக உப்பு போட்டு இறக்கிடுங்க. 1 நிமிஷம் அப்படியே வச்சுட்டு தண்ணியை வடிகட்டி வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், வெந்த கேபேஜு உப்பு சேர்த்து வடிகட்டி வச்சுருக்கேன். ஸ்டவ்வில் பேன் வச்சுட்டு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து லைட்டாக சூடு வந்ததுக்கப்புறமா 1 டீஸ்பூன் கடுகு ஆட் பண்ணுறேன். கடுகு வெடித்ததுக்கப்புறமா 2 டீஸ்பூன் உளுந்து சேர்க்குறேன். அப்புறமா 2 வரமிளகாய் சேர்த்துக்கோங்க. இது எல்லாமே சேர்ந்து பொரிஞ்சதுக்கப்புறமா ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியாக நறுக்கி சேர்த்துக்கிறேன். வெங்காயத்தை 2 நிமிஷத்துக்கு வதக்கிக்கோங்க. வெங்காயம் வதங்கிட்டு இருக்கும்போதே கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். வெங்காயத்தை ஒரு 2-3 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கிக்கணும். வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ நம்ம ஏற்கனவே வேக வச்சிருக்கிற கேபேஜை இதில் சேர்த்துக்கலாம். கேபேஜை நம்ம ஏற்கனவே வேக வச்சிருக்கிற தொட்டு இந்த பொரியல் செய்யறதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது. 2 நிமிஷத்தில் பொரியல் ரெடி ஆகிடும். கேபேஜை சேர்த்த உடனே 2 கிளறிக்கோங்க. நம்ம ஏற்கனவே கேபேஜ் வேக வைக்கும்போது உப்பு சேர்த்துக்கிட்டோம் இல்லைங்களா? அதனால இப்போ கடைசியாக இறக்க போகும்போது கொஞ்சமாக பார்த்து சேர்த்துக்கோங்க. கடைசியாக இந்த பொரியலை இறக்கிறதுக்கு முன்னாடி ஒரு 2 டேபிள் ஸ்பூன் துருவன தேங்காய் சேர்த்துக்கிட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், கேபேஜ் பொரியல் ரெடி. சர்விங் டிஷ்க்கு மாற்றிக்கலாம். நான் செஞ்ச இந்த கேபேஜ் பொரியலை கத்திரிக்காய் அப்புறம் நிறைய பூண்டெல்லாம் தட்டி போட்டு சூடான ஒரு புளி குழம்புல நல்லெண்ணெயோ இல்லை நெய்யோ ஊற்றி அதுவும் மழை டைமில் சாப்பிட்டோம்னா அருமையோ அருமைங்க. நான் சொன்ன இந்த புளி குழம்பை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த சிம்பிளான ஆனால் ரொம்ப ரொம்ப டேஸ்டியான கேபேஜ் பொரியல் நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட ஃபீட்பேக் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் அக்ஷாஸ் ரெசிபீஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நான் உங்களை இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணுறேன். டேக் கேர், பி சேஃப், பை.